சங்கீதா தரப்பு இது பற்றி ஊடகங்களில் விவாதிக்க கூடாது என்று ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். அதே போன்று விஜய் தரப்பிலும் ஒரு கூடுதலான மனு ஒன்று இன்று தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஊடகங்களில் இது பற்றி விவாதிக்க கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்துடைய பிரச்சனைகள், சிக்கல் குறித்து விரிவாக விவாதிக்க கூடாது என்ற அடிப்படையில் கூடுதல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். நீதிபதி இது தொடர்பாக எதுவும் பிறப்பிக்கவில்லை. அடுத்த முறை எதுவும் பிறப்பிக்கிறாரா என்றும் தெரியவில்லை. தற்போது இந்த வழக்கு விசாரணை எடுக்கப்பட்டு ஜூன் 15 தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் நடிகர் விஜயும் சங்கீதாவும் ஆஜராக எதிர்பார்க்கப்படுகிறது. வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராகுவதற்கு விஜய் தரப்பில் மனு தாக்கல் செய்துள்ளதால் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டால் விஜய் ஆஜராக விலக்கு அளிக்கப்படும். அவர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்பையா, இதற்கிடையில இருதரப்பும் சமரசம் பேசுவதாகவும் சொல்லப்படுது. ரெண்டு தரப்புலையும் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? அதாவது இன்றைய தரப்பு இருதரப்பு வழக்கறிஞர்களும் அருகருகே என்று கூடதான் இரு தரப்பிலும் ஒரு சகஜமான நிலை தான் காணப்பட்டது. ஆனால் ஏற்கனவே இவர்களுக்கு இரு தரப்பிலும் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றதா என்பது அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை, நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் ஒருவேளை அது மறைமுகமான ரகசிய உடன்பாடாக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கலாம். அது தொடர்பாக அது பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாகவும் சில தகவல்கள் நேற்று வெளியானது. அந்த தகவல் உண்மையா என்பது அதிகாரப்பூர்வமாக இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் அவர்கள் தரப்பில் வழக்கறிஞரை பொறுத்தவரை இது குறித்து நாம் கேட்டபோது ஆனால் இது பற்றி எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து உள்ளதால் தற்போது இது குறித்து மேலும் விவரங்களை தெரிவிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார்கள்.